அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கம். மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் present by R. Deenadayalan, Junior Training Officer, PSB Industrial Training Institute. Topic Part 6 Model Question Bank. ஸோ இந்த பார்ட்லேயும் ஒரு 25 questions நம்ம பார்க்க போகிறோம். Question number 126. Which type of condenser is used in window air conditioner? Window air conditionerல எந்த டைப் ஆஃப் கண்டென்சர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏ ஃபின்ஸ் அண்ட் டியூபு, பி பிளேட் அண்ட் டியூபு, சி பிளேட் அண்ட் காயில், டி பார் டியூப். 4 கண்டென்சரும் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது கண்டென்சர் என்னென்ன வகைப்படும், அது எத்தனை வகையாக பிரிக்கிறோம், அதில் எந்தெந்த டைப் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நான் டீலிருந்து ஆரம்பிக்கிறேன். பார் டியூபு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் பிளான்ட்டில் பயன்படுத்தக்கூடிய கண்டென்சர். ஒரு பார் மாதிரி வச்சு டியூபை வந்து அந்த பாரில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பிளேட் அண்டு காயில், இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் பேக் சைடில் மாடர்ன் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் ப்ளஸ் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் பயன்படுத்தியிருப்பாங்க. பிளேட் அண்டு டியூபு, பிளேட் அண்டு காயில், பிளேட் அண்டு டியூபு. பிளேட் அண்டு காயில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டரில் பேக் சைடில் பிளாக் கலரில் ஒரு கண்டென்சர் இருக்கும், அது வயர் மெஷ் டைப்னு சொல்லலாம். பிளேட் அண்ட் டியூப் அப்படிங்கிறது நம்ம மாடர்ன் ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்துகிறது. ஃபின்ஸ் அண்டு டியூப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஏர் கண்டிஷனரில் பயன்படுத்துகிறது. ஃபின்ஸு ப்ளஸ் டியூப் இருக்கும். ஒவ்வொரு ஃபின்ஸும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஸோ அதனால் காற்றினுடைய திசை வேகம் அது மேலே படும் பொழுது காயிலில் டியூப்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கிரகித்து கொண்டு அந்த கிரகித்து கொண்ட வெப்பத்தை காற்றின் மூலமாக வெளியேற்றுகிறது. ஸோ அதனால தான் ஃபின்ஸ் வந்து கண்டென்சர் டியூப்புக்குள்ளார பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஃபின்ஸ் அண்டு டியூப். நெக்ஸ்ட் கொஷின், what is the cooling capacity of 1 TR in kilocalorie per hour? What is the cooling capacity of 1 TR in kilocalorie per hour? இங்கே வந்து TR அப்படிங்கிறது டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். நம்ம ரெஃப்ரிஜரேஷன் வந்து டன்னேஜில் கால்குலேட் பண்ணுறோம். இது மெட்ரிக் முறையிலையும் பிரிட்டிஷ் முறையிலையும் நம்ம மெஷர் பண்ணலாம். சப்போ மெட்ரிக் முறையில் பண்ணும்பொழுது கிலோ கலோரி பர் ஹவரில் கால்குலேட் பண்ணுவோம், மெஷரிங் பண்ணுவோம் யூனிட்டை. பிடியூவில் பண்ணும்போது, அதாவது பிரிட்டிஷ் வேல்யூவில் பண்ணும்போது அது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்னு சொல்லுவாங்க, பிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் கெப்பாசிட்டி 1 TRக்கு கிலோ கலோரி பர் ஹவரில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3000 கிலோ கலோரி தான் 1 TR. 3000 கிலோ கலோரி தான் 1 TR. ஸோ ஆன்சர் இஸ் ஏ 3000 கிலோ கலோரி பர் ஹவர் ஆஃப் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேங்களா, ஒரு டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது 3000 கிலோ கலோரி பர் ஹவர். Question number 128. What is the part marked as X in window air conditioner? கொடுக்கப்பட்டிருக்கிற விண்டோ ஏர் கண்டிஷனரில்
எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஏரோ மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்க் பண்ணப்பட்ட பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விண்டோ ஏர் கண்டிஷனருடைய ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு ஏற்கனவே தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஷனுக்கு நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் டியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். டியில் இருக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லைனு. அது வந்து கம்ப்ரஸர்லேருந்து வெளிவரக்கூடிய வாயுவினுடைய பைப் தான் வந்து டிஸ்சார்ஜ் லைன். எவாப்ரேட்டர் அதுதான் சரியான ஆன்சர். ஏரோ மார்க் பண்ணியிருக்கிற பார்ட்டோட பேர் தான் வந்து எவாப்ரேட்டர். பியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர். ஏரோ மார்க் கொடுத்துருக்கிற பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கண்டென்சர். மஃப்ளர் கம்ப்ரஸருடைய ஒட்டி வரும். கம்ப்ரஸருடைய சத்தத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டு, அது பேர் வந்து மஃப்ளர். ஸோ வாட் இஸ் த பார்ட் மார்க்ட் ஆஸ் இன் எக்ஸ் இன் த விண்டோ ஏர் கண்டிஷனர்? அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர். சி ஆன்சர். Question number 129. What is the part marked as X? ஸோ ஏற்கனவே வந்து ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம எவாப்ரேட்டர் அப்படிங்கிறத 128 கொஷினில் பார்த்தோம். இப்போ 129 கொஷினில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி எவாப்ரேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கண்டென்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. கொஷின் நம்பர் 130. விச் டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இஸ் யூஸ்டு இன் விண்டோ ஏர் கண்டிஷனர்? அதாவது விண்டோ ஏர் கண்டிஷனரில் எந்த வகையான எக்ஸ்பேன்ஷன் வால்வ், திரவ ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய வால்வு, எந்த டைப் ஆஃப் வால்வு பயன்படுத்துகிறாங்க, எந்த வகையான வால்வு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விண்டோ ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது டொமஸ்டிக் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது, அதாவது குறைந்த அளவுள்ள கெப்பாசிட்டி. ஸோ அதனால் டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற எல்லா யூனிட்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்லரி டியூப் தான் எக்ஸ்பேன்ஷன் டிவைஸாக யூஸ் ஆகும். ஸோ 4 ஆன்சரில் இருக்கிறதுமே எக்ஸ்பேன்ஷன் டிவைசஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது கெப்லரி டியூபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் எக்ஸ்பேன்ஷன் வால்வு, அடுத்தது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வு. கமர்ஷியல் பிளான்ட்டில் லோ சைட் ஃப்ளோட் வால்வ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது விண்டோ ஏர் கண்டிஷனர் டொமஸ்டிக் பர்பஸ் அப்படிங்கிறதுனால கெப்லரி டியூப் தான் இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் டிவைஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. விச் டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இஸ் யூஸ்ட் இன் window air conditioner? Kevlar tube. Answer. 131. Which type of evaporator is used in window air conditioner? Window air conditioner la எந்த வகையான எவாப்ரேட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்டபிள் கண்டென்சரை பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருந்துருச்சுன்னா எவாப்ரேட்டரை பற்றியும் புரிதல் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்சரில் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அதே பார்ட் தான் எவாப்ரேட்டர்லேயும் வரும். ஸோ அப்போ என்னென்ன டைப் ஆஃப் கண்டென்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவாப்ரேட்டரை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எவாப்ரேட்டர், விச் டைப் ஆஃப் எவாப்ரேட்டர் is used in window air conditioner? Answer A, bar tube. Answer B, plate and tube. Answer C, pins and plate. Answer D, fins and tube. ஸோ நம்ம ஏற்கனவே கண்டென்சர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ என்ன டைப் ஆஃப் கண்டென்சர் யூஸ் பண்ணுறோமோ அதே டைப் ஆஃப் எவாப்ரேட்டர் தான் நம்ம வந்து விண்டோ ஏர் கண்டிஷனரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்சர் டி, ஃபின்ஸ் அண்டு டியூப். Question number 132.
which material is used for making fins and condenser in a window air conditioner? விண்டோ ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய கண்டென்சர் ஃபின்ஸு எந்த மெட்டீரியலால் தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிராஸு, காப்பர், காஸ்டைன், அலுமினியம். ஸோ இதில் 4 ஆன்சர் இருக்குது. அதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், அலுமினியம். ஸோ ஃபின்ஸை வந்து அலுமினியத்தில் தான் செய்வாங்க. ஸோ அலுமினியம் ஹீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக காற்றில் ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் அலுமினியம் தான் கண்டென்சர் டியூபோட ஃபின்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் இஸ் டி. Question number 133. What is the cooling capacity of 0.5 TR in BTU per hour? நம்ம இதே மாதிரி ஒரு கொஷின் ஃபஸ்ட்டில் பார்த்துருக்கோம், சாரி செகண்ட் கொஷினாக பார்த்தோம், 126 நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் 0.5 TR இன் BTU per hour? ஸோ அந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிலோ கலோரியில் கொடுத்துருக்குது. அது மெட்ரிக் சிஸ்டம், இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். ஸோ பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் 0.5 TR அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டியான ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் 0.5 TR இன் ஏ BTU per hour, பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பர் ஹவர். 12,000 BTU இஸ் ஈக்குவல் டு 12,000 BTU இஸ் ஈக்குவல் டு 1 TR. அப்போ 12,000 டிவைட் பண்ணும்போது 0.5ல் 6,000 BTU per hour இஸ் ஈக்குவல் டு half ton. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஏ. 6,000 BTU per hour இஸ் ஈக்குவல் டு 0.5 TR, டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து ஒரு ரெஃப்ரிஜரேஷன் மெஷினால் நம்ம அந்த ரூமுக்கு வந்து ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம் அல்லது அந்த இடத்துல குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ அதில் BTUவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6,000 BTU per hour இஸ் ஈக்குவல் டு half ton or 0.5 TR. Question number 134. Which control device is used in maintain the room air temperature? அதாவது ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது எந்த கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. OLP, ரிலே, தெர்மோஸ்டாட், செலக்டார் சுவிட்சு. ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்கிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா விண்டோ ஏர் கண்டிஷனராக தான் இருக்குது. ஸோ அப்போ விண்டோ ஏர் கண்டிஷனரில் என்னென்ன பார்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். OLB அப்படிங்கிறது ஓவர்லோட் ப்ரொடெக்டர். இது வந்து கம்ப்ரஸருடைய சேஃப்டிக்காக பயன்படுத்துறது. ஸோ அதனால் இதுக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ரிலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர், கண்டென்சருடைய ஃபேன் மோட்டார் இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்துறது. ஸோ இதனுடைய சேஃப்டிக்காக உபயோகப்படுத்துறது. ஸோ அதனால் அதுவும் கிடையாது. டி, செலக்டார் சுவிட்சு. ஸோ செலக்டார் சுவிட்ச் அப்படிங்கிறது விண்டோ ஏர் கண்டிஷனரில் ஃபேனோட ஸ்பீடு, தென் கம்ப்ரஸருடைய இயக்கம், அது எப்போ ஆப்ரேட் பண்ணுறது, கூலிங் தேவையான போது அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னும் போது அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து செலக்டார் சுவிட்ச் மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாது. தெர்மோஸ்டாட் சுவிட்ச் தான் வந்து தெர்மோஸ்டாட் வந்து ரூம் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். ஸோ ரூமுக்கு நம்ம செட் பண்ண பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கம்ப்ரஸருக்கு போகிற லைனை தெர்மோஸ்டாட் தான் கட் ஆஃப் பண்ணும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து தெர்மோஸ்டாட். ஸோ ஆன்சர் இஸ் சி, தெர்மோஸ்டாட். Question number 135. Which relay is used in capacitor start, capacitor run, CSR, compressor motor? எந்த டைப் ஆஃப் ரிலே வந்து CSR மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வோல்டேஜ் ரிலே, கரண்ட் ரிலே, தெர்மல் ரிலே, ஆம்பியரேஜ் ரிலே. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா CSR கம்ப்ரஸர் மோட்டார், அதாவது CSR மெத்தடில் வந்து
வோல்டேஜ் ரிலே தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கொஷின் நம்பர் 136. Which safety device is used for compressor motor in window air conditioner? விண்டோ ஏர் கண்டிஷனரில் கம்ப்ரஸருக்காக, அதாவது கம்ப்ரஸருடைய மோட்டாருக்காக எந்த மாதிரியான சேஃப்டி டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரிலே, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ரன்னிங் கெப்பாசிட்டர், ஓவர்லோட் ப்ரொடெக்டர். ரிலே அப்படிங்கிறது ஓவரால் கம்ப்ரஸருடைய எலக்ட்ரிக்கல் லைனை டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ரிலே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபேஸை 2 ஃபேஸாக பிரித்து கொடுக்கும்பொழுது ப்ளஸ் கண்டென்சருடைய மோட்டருக்கும் கொடுக்கணும். கண்டென்சர் வித் ப்ளோயர் மோட்டர், டபுள் ஷாஃப்ட் மோட்டர் சொல்லுவாங்க. விண்டோ ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது டபுள் ஷாஃப்ட் மோட்டர். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ரிலே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது கம்ப்ரஸருடைய ஸ்டார்டிங் காயிலுக்கு உண்டான டார்க், அதனுடைய உந்து சக்தியை கொடுக்கறதுக்காக ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரன்னிங் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது கம்ப்ரஸருடைய மோட்டார் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இயங்குவதற்காக ரன்னிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ப்ரொடெக்டர், அதாவது OLP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் இது வந்து கம்ப்ரஸருடைய சேஃப்டி டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, எப்பெல்லாம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அல்லது அதனுடைய லோடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது மோட்டாருடைய காயில் கண்டிப்பாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், பாதிப்படையும். ஸோ அந்த நேரங்களில் வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ரஸருக்கு போகிற லைனை கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் அது உள்ளார இருக்கிற பயோமெட்டால் தெர்ம ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, BMSன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோடு எடுக்கும்போது அந்த பயோமெட்டல் ஸ்ட்ரிப் வந்து ஹீட் ஆகிட்டு அவுட்புட் லைனை கட் பண்ணிவிடும். அதனால் கம்ப்ரஸர் தொடர்ந்து இயங்காது. திரும்ப லோடு குறையும் போது அந்த பிளேட் வந்து தன்னுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சி கான்டாக்ட் பாயிண்டில் கனெக்ட் ஆகும். உடனே கம்ப்ரஸருக்கு லைன் கிடைக்கும். அப்போ கம்ப்ரஸருடைய மோட்டாருடைய சேஃப்டிக்காக ஓவர்லோடு ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் டி. கொஷின் நம்பர் 137. Which part of window AC removes dust particles from the room air? அதாவது விண்டோ ஏசியில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டு ரூமில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டெய்னர், ஏர் ஃபில்டர், ஃபில்டர் ட்ரையர், டீஹைட்ரேட்டர். ஸ்டெய்னர், ஃபில்டர் ட்ரையர், டீஹைட்ரேட்டர். ACD இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இதுதான், ஆனால் ஒரே மாதிரியான வேலை செய்கிறது தான். ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஒர்க்கிங் மெத்தடு மாற ஆரம்பிக்கும். ஸ்டெய்னர், ஃபில்டர் ட்ரையர், டீஹைட்ரேட்டர் அப்படிங்கிறது. இதில் வித்தியாசமான ஒரு இதுக்கு ஏர் ஃபில்டர் அப்படின்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஏர் கண்டிஷனரில் ஃப்ரண்ட் பேனலுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் காயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எவாப்ரேட்டர் காயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளோயர் உறிஞ்சக்கூடிய காற்று ஏர் ஃபில்டர் மூலயமா காயில் மேலே படும். அப்போ ஏர் ஃபில்டர் ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகும்போது ரூமில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏர் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிடும். அதன் பிறகு தான் ப்யூர் ஏராக எவாப்ரேட்டர் காயில் மேலே பட்டு அதில் இருக்கக்கூடிய கூலிங் எடுத்துக்கிட்டு டக்ட் வழியாக அந்த ரூமுக்கு மறுபடியும் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போது விண்டோ ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய ரூம் டஸ்ட் பார்ட்டிகளை ஃபில்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ஏர் ஃபில்டர் தான் அந்த வேலையை செய்யுது. அப்போ ஆன்சர் இஸ் ஏர் ஃபில்டர் பி. கொஷின் நம்பர் 138. Which capacity of fan motor is used in 1 ton window air conditioner? அதாவது 1 ton window air conditionerல ஃபேன் மோட்டருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/5 HP, 1/10 HP, 1/16 HP, 1/20 HP. எப்போவுமே 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனர் அப்படின்னா 1/16 HP தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் இஸ் சி, 1/16 HP, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 139. Which capacitor is connected in series with the starting winding of CSR motor during the operation? அதாவது எந்த கெப்பாசிட்டர் சீரியஸ் லைன் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங் வைண்டிங்கோட அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் மோட்டார் டியூரிங் த ஆப்ரேஷன். ஃபேன் கெப்பாசிட்டர், ரன் கெப்பாசிட்டர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், நோ கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட். அதாவது ஆன்சர் இஸ் சி, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து
ரன்னிங் கெப்பாசிட்டரை வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது ரன்னிங் கெப்பாசிட்டர் தான் இதனுடைய ஆன்சர். Question number 140. What is the value of running capacitor used for 1.5 TR window air conditioner? அதாவது ரன்னிங் கெப்பாசிட்டனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது 1.5 டிஆரில் 1.5 டன் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் விண்டோ ஏர் கண்டிஷனரில் ரன்னிங் கெப்பாசிட்டருடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 36 MFD. MFDனா மைக்ரோ ஃபேரட். ஸோ 36 MFD தான் 1.5 டன் விண்டோ ஏர் கண்டிஷனரில் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் இஸ் ஏ. What is the value of starting capacitor used for 1 TR window air conditioner? அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டனுடைய வேல்யூ எவ்வளோ 1 TRல 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷனில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 8 MFD ஆன்சர். சி வந்து ஆன்சர் 8 MFD மைக்ரோ ஃபேரட். Question number 142. What is the purpose of relay used in window air conditioner? அதாவது ரிலேவுடைய பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம விண்டோ ஏர் கண்டிஷனரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டிஸ்கனெக்ட் த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், டிஸ்கனெக்ட் த ரன்னிங் கெப்பாசிட்டர், டிஸ்கனெக்ட் த ஃபேன் கெப்பாசிட்டர், டிஸ்கனெக்ட் த வைண்டிங். அதாவது டி ஆன்சர் பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் த வைண்டிங் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஏசியோடைய மோட்டார் ஓடாது. டிஸ்கனெக்ட் த ஃபேன் கெப்பாசிட்டர், ஃபேனோட கெப்பாசிட்டருடைய லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா ஃபேன் ஓடாது. அப்போது டிஸ்கனெக்ட் த ரன்னிங் கெப்பாசிட்டருடைய லைனை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து கம்ப்ரஸர் இயங்காது. ஸோ டிஸ்கனெக்ட் த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப இயக்கத்தை கொடுக்கக்கூடிய உந்து விசையை தான் அது கொடுக்கும். அது கொடுத்த பிறகு அதனுடைய கனெக்ஷனை துண்டிக்க வேண்டும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரிலே யூஸ்ட் இன் விண்டோ ஏர் கண்டிஷனர்? டிஸ்கனெக்ட் த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். ஆன்சர் இஸ் ஏ. Question number 143. Which is increased by the fins of condenser tubes in window air conditioner? அதாவது fins of condenser tube in window air conditioner என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, பவர் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர், ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ ரேட். நான் ஏற்கனவே கண்டென்சருடைய ஃபின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டென்சரில் இருக்கக்கூடிய டியூப்பில் இருக்கக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ணி வெளிக்காற்று மூலயமா அதை ரிஜெக்ட் பண்ணும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் இதனுடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் ஏ, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். Question number 144. What is the purpose of operating the fan motor first and then the compressor motor in air conditioner? எதனால் ஃபேன் மோட்டர் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறோம் கம்ப்ரஸருக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்போவுமே விண்டோ ஏர் கண்டிஷனரில் கண்டென்சருடைய ஃபேன் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் கம்ப்ரஸர் ரன் ஆகிற மாதிரி அந்த செலக்டர் சுவிட்சில் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. கூல் த காயில் ஃபஸ்ட் பை த ஃபேன், கூல் த கம்ப்ரஸர் ஃபஸ்ட் பை த ஃபேன், மினிமைஸ் த நாய்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ், ஸ்டாப் த ஹை ஸ்டார்டிங் கரண்ட் பை போத் மோட்டார்ஸ். அதாவது காயில் வந்து கூலிங் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபேன் ரன் பண்ணுறோமா, அல்லது கூல் த கம்ப்ரஸர் ஹீட்டாக இருக்கும் அதனால் அதை குளிர்விக்கிறதுக்காக நம்ம ஃபேன் ஆன் பண்ணுறோமா, அல்லது மினிமைஸ் த நாய்ஸு குறைக்கிறதுக்காக சத்தத்தை குறைப்பதற்காக ஃபேன் மோட்டரை நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோமா, அல்லது ஸ்டாப் த ஹை ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமான கரண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன் மோட்டரை ரன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாப் த ஹை ஸ்டார்டிங் கரண்ட் பை த போத் மோட்டார்ஸ். ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆன் ஆகும்போது அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ஓடின பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து கம்ப்ரஸர் ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் டி, ஸ்டாப் த ஹை ஸ்டார்டிங் கரண்ட் பை போத் மோட்டார்ஸ். Question number 145. Which type of fan motor is used in window air conditioner? விண்டோ ஏர் கண்டிஷனரில் என்ன டைப் ஆஃப் ஃபேன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? 3 phase சிங்கிள் ஷாஃப்ட் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் ஷாஃப்ட் மோட்டார், 3 phase டபுள் எண்டு ஷாஃப்ட் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் டபுள் எண்ட்
ஷாஃப்ட் மோட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சிங்கிள் ஃபேஸ் டபுள் ஷாஃப்ட், டபுள் எண்டு ஷாஃப்ட் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ விண்டோ ஏர் கண்டிஷனரில் பார்த்திங்கன்னா டபுள் எண்டு ஷாஃப்ட் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முனை எவாப்ரேட்டரினுடைய ப்ளோயர் இயக்கப்படுகிறது, மற்றொரு முனையில் கண்டென்சருடைய ஃபேன் பிளேடு வந்து இயக்கப்படுகிறது. அதனால் வந்து உங்களுக்கு விண்டோ ஏர் கண்டிஷனரில் டபுள் எண்டு ஷாஃப்ட் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. Question number 146. Which winding of compressor motor is directly connected across the voltage relay coil? அதாவது வோல்டேஜ் ரிலே காயிலில் எந்த வைண்டிங் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெயின் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங். ஆன்சர் இஸ் ஸ்டார்டிங் வைண்டிங் தான் வந்து வோல்டேஜ் ரிலேவோட டைரக்ட் கனெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் இஸ் பி. 147 question number. Where the normally closed the contact are internally connected in voltage relay. அதாவது நார்மலி க்ளோஸாக இருக்கும் பட் இன்டர்னலி கனெக்டடாக இருக்கும் வோல்டேஜ் ரிலேயில். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே வோல்டேஜ் ரிலேயில் பார்த்தீங்கன்னா 1 to 5, 2 to 4 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது எந்த நம்பர் வந்து நார்மலி க்ளோஸாக இருக்கும், இன்டர்னலாக உள் பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்ராஸ் த 1 and 5, அக்ராஸ் த 2 and 5, அக்ராஸ் த 1 and 2, அக்ராஸ் த 2 and 4. அக்ராஸ் த 1 and 2 தான் வந்து எப்போவுமே வெளியில் வந்து க்ளோஸாக இருக்கும், இன்டர்னலாக அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 148 question number. Which is indicated by the arrow mark on filter dryer component. நம்ம ஃபில்டர் ட்ரையர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டீஹைட்ரேட்டர் அல்லது ஃபில்டர் ட்ரையர் படிக்கும்போது ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ மார்க்கு என்ன மீன் பண்ணுது, அது என்ன, அது எதனால் அந்த ஏரோ மார்க்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளோ டைரக்ஷன் ஆஃப் ஏர், பொசிஷன் ஆஃப் கெப்லரி டியூப், flow direction of refrigerant, arrangement of desiccant and filter desiccant. அதாவது ஏர்னுடைய ஃப்ளோவை டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுதா அல்லது பொசிஷன் ஆஃப் கெப்லரி டியூப், இந்த இடத்துல தான் கெப்லரி டியூப் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதா, ஃப்ளோ டைரக்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், இந்த திசையில் தான் வந்து இது இன்புட்டு இது அவுட்புட்டு, ஸோ இந்த திசையில் தான் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதா, அல்லது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டெசிகண்ட் அண்ட் ஃபில்டர் டெசிகண்ட், ஸோ ஃபில்டருடைய அரேஞ்ச்மெண்ட்டு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஃப்ளோ டைரக்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட்டினுடைய டைரக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணுது அந்த ஏரோ மார்க். ஆன்சர் இஸ் சி. கொஷின் நம்பர் 149. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரூம் கூல்டு பை 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனர். அதாவது 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனரில் 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனரை வச்சு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரூமை வந்து நம்மளால் குளிர்விக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரூமுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 × 10, அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து உங்களால் ஒரு டன் வச்சு உங்களால் வந்து குளிர்விக்க முடியும். 10க்கு 10, 10 அடிக்கு 10 அடி, 10 feet × 10 feet உள்ள ரூமை தான் வந்து 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனர் வச்சு குளிர்விக்க முடியும். அப்போது 110 × 10 மல்டிப்ளை பண்ணும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ரூமை தான் வந்து நம்மளால் குளிர்விக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் சி. The last question 150. What is the capacity of compressor motor used in 1 ton window air conditioner. அதாவது 1 ton window air conditioner இருக்கக்கூடிய மோட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 0.50, 0.50 HP, 0.75 HP, 0.95 HP, 1 HP அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 0.75 HP தான் 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன், 1 ton ஏசியில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸருடைய மோட்டாரினுடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் பி, 0.75 HP. இந்த இணைய வழி கல்வியை வழங்குவது பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். தொகுத்து வழங்குபவர் ஆர் தினதயாளன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், பிஎஸ்பி ஐடிஐ கேளம்பாக்கம். தேங்க்யூ.